நான் உங்க அருண். நேத்து சங்கீதா பண்ணியிருந்த எபிசோடுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். சரஸ்வதி அம்மா பத்தி நிறைய பேர் சேனலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே உங்க மனசுல வேந்தர் டிவியின் 3வது கண் நிகழ்ச்சி ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குன்னு தகவல்கள் வந்திருக்கு. இது எங்க டீமுக்கு சந்தோஷமான செய்தி. ஆனா இப்பதான் எங்களோட ரெஸ்பான்ஸ் இன்னும் அதிகமாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க நிச்சயமா ரசிக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்களை மட்டும் தான் கொடுக்கறதுன்னு உறுதி எடுத்துக்கிட்டு எங்களோட பயணத்தை தொடர்றோம். மரம் காய்க்கணும், பூக்காத மரம் பூக்கணும், தீராத வென தீரணும். இன்னைக்கு நான் சேலம் மாவட்டத்துல இருக்கிற கற்பகம் கிராமத்துக்கு வந்திருக்கேன். சமீப காலமா இங்க இருக்கிற இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் ரொம்பவே பிரபலமாயிட்டு வருது. வழக்கமா மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேரளாவில் இருக்கிற கோவில்கள்ல செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி இங்க தமிழ்நாட்டுல சில மந்திரவாதிங்க ராத்திரியில ரகசியமா சுடுகாட்டுல சில பூஜைகள் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க இருட்டுக்கல் முனியப்பன் கோவில்ல மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. அதனால தான் இந்த கோயிலை உடனே பார்க்கணும்னு எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. சேர்வராயன் மலை அடிவாரத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரம்யமான சூழ்நிலையில இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த கோவில் இருக்கிறத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவே மனசுக்கு ஒரு அமைதியை தருவதா இருக்கு. இந்த கோவில் வளாகத்துல எல்லா சாமிக்கும் பெரிய சுடுமண் சிலை செஞ்சு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே விசேஷமான சில பூஜைகளை நடத்துறாங்க. அதனால அப்ப மட்டும் கட்டுக்கடங்காத மக்கள் இந்த கோவிலுக்கு வராங்க. அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் நானும் இந்த கோவிலுக்கு போயிருந்தேன். தம்பதிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு விசேஷமான பிரசாதம் தருவதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பூஜை ஆரம்பமாக போகுது. குழந்தை இல்லாத ஏராளமான பெண்கள் அந்த பிரசாதம் வாங்கத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. பொறத்தீர வேணும் மாரியம்மா, பக்திய பக்தியுடன் பாடினேன் உண்மைதில் பராசத்திய துரோபதம்மா, நித்திய கல்யாணி நித்தமும் பாதமலை நினைவிலை நினைத்திட தீருமோ பாவம் அம்மா, வானகிரி கர்மமணி குங்கும மத்மரி மதிருவ பாஞ்சாலி, நல்லதொரு சகப்பு சீலம் கார்மேகந்தம் கொண்டவளே கருணாகம் கோடை பீடிக்கும், கார்மேகந்தம் கொண்டவளே கருணாகம் கோடை பீடிக்கும், கத்தி போல வேப்பலைய. ரமா நாட்டார் மங்களத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. தன்னோட கணவருக்கு தெரியாம முதல் முறையா இங்க வந்து போனவங்களுக்கு இப்போ தன் கணவரை அழைச்சிட்டு வர மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்க? பையனுக்கு ஜன்னி மாதிரி கூட்டிகிட்டு வரேன்னாங்க. அப்போ எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியாத இருந்துச்சு. சரி நானும் வரேன்னா எங்கள் மச்சாண்டாரை கூட்டிகிட்டு நாங்கள் 4 பேர் 5-6 பேர் வண்டியிலேயே வந்தோம். வண்டியில் பார்க்கங்காட்டி தான் கோயில் இருக்கிற இடம், இந்த கோயில் எப்படி விசேஷமாக இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் நானும் ஒரு வேண்டுதலை வைக்கலான்னு வேண்டுதலை வச்சுட்டு போனேன். உடம்பு நல்லா ஆயிடுச்சுனாக்கா உனக்கு இதே மாதிரியே பொம்மை எடுத்துகிட்டு வந்துச்சு எங்கள் பாப்பா மாதிரியே கோழி சவுளி பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டுதலை வச்சு இப்போ 2.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் போன வாரம் வந்தாங்க. எங்கள் மச்சாண்டார் மகனுக்கு குழந்தைங்க இல்லை, 7 வருஷமாக குழந்தைங்க இல்லாத இங்கே வச்சுட்டு போய் குழந்தை இப்போ 2 பையனாகவே பிறந்திருக்குது. அவங்க போன வாரம் கிடா வெட்டி பொங்கல் வச்சு எங்கள் வீட்டுக்காரை கூட்டு செய்யங்காட்டி அவர் என்கிட்ட அதிசயமாக சொன்னார், நான் ஏற்கனவே போயிருக்கிறேங்க, வேண்டுதலே வச்சுருக்கேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு. ஏன் சொல்லலை அப்படின்னாங்க. நீங்கள் திட்டுவீங்கன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு. அதுக்கோசரம் சரி அந்த வேண்டுதலை செஞ்சிடணும் அப்படின்னு எங்கள் பாப்பாவை வர சொல்லி இன்றைக்கி காலையில் தான் கோழி 2 வாங்கிட்டு இவத்தையே பொங்க வச்சு சிலை எடுத்தாந்து வச்சு நாங்கள் இப்போ இந்த விசேஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வராங்க, நல்லா வேண்டுதலை நிறைவேறுது, செய்யறது பண்ணுறது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய வேண்டுதலை செஞ்சுட்டு போகிறாங்க. நிறைய பேர் தங்களோட வேண்டுதல் நிறைவேறின சந்தோஷத்தோட நேர்த்தி கடனை நிறைவேற்ற வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது.
ஏராளமான பக்தர்கள் கூட்டத்துக்கு நடுவுல பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற இவர்தான் இந்த கோவிலோட பூசாரி ஏழுமலை. இவரை பூசாரின்னு மட்டும் சொன்னா அது சரியா இருக்காது. ஏன்னா இவர் ஏறக்குறைய ஒரு மந்திரவாதி மாதிரி. அந்த ரேஞ்சுக்கு இவர் செய்யற வேலைகளை பட்டியல் போட்டா அது ரொம்ப பெருசா நீளும். கூழாங்கல்ல வச்சு வரவங்களுக்கு ஜோசியம் பாக்குறாரு. எதிரிகளை அழிக்க முட்டைய மந்திரிச்சு கொடுக்கறாரு. செய்வன வச்சவங்களை காட்டி கொடுக்க கோழிய தூக்குல போட பூஜை செய்யறாரு. இப்படி இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் ஏறக்குறைய தமிழ்நாட்டோட மாந்திரீக மையமா செயல்படுதுன்னே சொல்லலாம். அதனாலதான் இங்க எப்ப போனாலும் எக்கச்சக்கமான கூட்டம். இத்தனை வேலைகளையும் பூசாரி ஏழுமலை எப்படி செய்யறாருன்னு நான் ஒரு நாள் முழுக்க அவர் பக்கத்திலே இருந்து கவனிச்சு பார்த்தேன். சுயம்புவா இருக்கிற இதுதான் பல வருஷங்களா இங்க இருக்கிற இருட்டுக்கல் முனியப்பன். ஆனா கோவில் வளர வளர பக்தர்களோட செல்வாக்குல இப்ப சுயம்புக்கு பக்கத்திலேயே பெருசா ஒரு சிலைய வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால தான் எப்பவுமே உட்கார்ந்திருப்பாரு பூசாரி ஏழுமலை. பிரச்சனையோட இருக்கிறவங்க இவர்கிட்ட வரிசையில வந்து தங்களோட பிரச்சனைகளை சொல்றாங்க. இவர் ஒரு டாக்டர் மாதிரி வந்தவங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றாரு. சிலருக்கு தலையில தன்னோட மந்திரக்கோலை மட்டும் வச்சு எடுத்துறாரு. அடுத்து அங்க இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து வந்திருக்கிறவங்க முகத்துல அடிச்சு குங்குமம் கொடுத்து அனுப்புறாரு. இன்னும் சிலருக்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி சில பூஜை பொருட்களை எழுதி இன்னொரு நாள் பொறுமையா வர சொல்லி அனுப்பிடுறாரு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வரீங்க. அதே மாதிரி மத்தவங்களுக்கு ரெடிமேட் பிரிண்டட் ஸ்லிப்பை கொடுத்து அதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிடுறாரு. ஒரு பக்கம் வரவங்களுக்கு மந்திரிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் கோவில் ஊழியர்களை கூப்பிட்டு வேலை சொன்னதெல்லாம் பார்க்கும்போது நான் கோவில்ல தான் இருக்கேனான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. பார்த்துட்டு போங்களேன். நான் என்ன பண்ணது, பிரியப்பட்டா வாங்கம்மா, இல்ல இருந்துக்கும் சாமி. மேற்கொண்டு மத்த நாள் தினம் கத்தாம இருக்கிறோம். இதுல இருக்கிற பொருளை வாங்கிட்டு எப்பனாலும் மாட்டான். இதுல கருத்தை வாங்கிட்டு நாளைக்கு நாளாக பரபரப்பான ஒரு மளிகை கடை ரேஞ்சுக்கு பூசாரி செயல்படுறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாள் முழுக்க அவரை கவனிச்சதுல சில வித்தியாசமான விஷயங்களை என்னால பதிவு செய்ய முடிஞ்சது. வீட்டை விட்டு ஓடி போன பொண்ணு திரும்ப வரணும்னு வந்த பெற்றோருக்கு முட்டைய மந்திரிச்சு கொடுத்தாரு. வந்துட்டா சாமிக்கு முன்னாடி என்ன வேணுமோ வேண்டிக்கலாம். மோகன பிரியா வந்து சேரணும். மூணு வாரமோ 3 மாசமோ நீங்க போயிட்டு உன் பொண்ணு வந்து சேர்ந்துட்டா உன்னால முடிஞ்ச என்ன பூஜை செய்யணும் வேண்டிக்கிறியோ அதே மாதிரி தனக்கு செய்வன செஞ்சவங்க யாருன்னு கேட்டு வந்தவங்களுக்கு கோழிய தூக்குல போட சொல்லி சில பூஜைகளை செஞ்சாரு. இத பத்தி நான் உங்களுக்கு இந்த எபிசோடோட கடைசியில தான் விளக்கமா சொல்ல போறேன். அதுக்கு முன்னால இப்ப நடக்க போற குழந்தை பாக்கியத்துக்கான பூஜைய நம்ம முதல்ல பார்க்கலாம். தன்கிட்ட வர்ற தம்பதிகளுக்கு ஒரு சீட்டை மந்திரிச்சு அந்த பெண்ணோட தாலி கயிறுல கட்டி விடுறாரு. அடுத்ததா ஒரு கோழிய அவங்க தலைய சுத்தி வெளியே எடுத்துட்டு போய் பலி கொடுக்க சொல்றாரு. இது முடிஞ்சதும் அவங்களுக்கு சில எலுமிச்சம்பழங்களை கொடுத்து கூட்டத்துல காத்திருக்க சொல்றாரு. இப்படி ஏராளமான பெண்கள் குழந்தை வரம் வேண்டி முனியப்ப சாமி முன்னால வரிசையா தங்களோட புடவையால மடியேந்து நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் படையல் சோறு பிரசாதத்தை வச்சுக்கிட்டு ஒரு பூசாரி ஏழுமலைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ஏற்கனவே இங்க வந்து வேண்டுதல் செஞ்சவங்க தங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதும் திரும்ப வந்து ஆடு கோழி பலி கொடுத்து பொங்கல் வச்சு முனியப்ப சாமிக்கு படையல் வைக்கிறாங்க. அப்படி படைச்ச சோறு தான் இப்ப மடியேந்து நின்னுகிட்டு இருக்கிற இவங்களுக்கு பிரசாதமா தரப்போறாங்க. இதத்தான் காவு சோறு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் எல்லாருக்கும் ஆரம்ப கட்ட பூஜைகளை முடிச்சிட்டு வந்த பூசாரி ஏழுமலை ஒரு பிரார்த்தனை பாட்டு பாடி சாமிய வணங்கிட்டு காவு சோறு விநியோகத்தை தொடங்கினாரு. வாக்கப்பட்ட பேச்சாய் கலியுகத்துக்கு பெரியாண்டு திருச்சி மாநாடு சமயாபுரத்து அருளாளு சத்தியாலே அம்மா உலகம் பூரா காய்க்காத மரம் காய்க்கணும், பூக்காத மரம் பூக்கணும், தீராத வென தீரணும். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற நிறைய பெண்கள் குழந்தை வர வேண்டி தான் வந்திருக்காங்க.
இந்த கோயிலில் கொடுக்குற காவு சாதத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. அந்த காவு சாதம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் எல்லாம் க்யூவில் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. வரிசையில நின்னுகிட்டு இருந்த பெண்களோட மடியில காவு சோற போட்டுக்கிட்டு அதை ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிடணும்னு சொல்லி விநியோகிச்சாங்க. இந்த காவு சோறு பிரசாதத்தை அங்க இருந்த பெண்கள் பயபக்தியோட சாப்பிட தொடங்கினாங்க. ஒரு ரஸ்தாலி வாழைப்பழத்தை 2ஆ பிளந்து அதுல ஆலமரம் பால் விட்டு ஒரு ராத்திரி வச்சிருந்து காலையில அதை பொண்ணுங்க சாப்பிடணும்னு ஒருத்தர் வாழைப்பழத்தை கையில வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் செஞ்சும் கருத்தரிக்காதவங்க அடுத்த முறையும் கோயிலுக்கு வாங்கன்னு அடுத்தடுத்த அறிவிப்பு வந்துகிட்டே இருந்தது. அடுத்ததா முனியப்ப சாமிக்கு ஆரத்தி காட்டி பூஜையெல்லாம் செஞ்சாங்க. சாமி கிட்ட மடிச்சு வைக்கப்பட்டிருந்த மருந்து பொட்டலங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே விநியோகம் செஞ்சாங்க. பூஜை பொருட்களையே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதி தர்ற பூசாரி ஏழுமலை ஒரு டாக்டர் மாதிரின்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ நிஜமாவே ஒரு டாக்டர் மாதிரி மருந்து பொட்டலத்தை எல்லாம் கொடுத்து தான் ஒரு டாக்டர் தான்னு எனக்கு சொல்லாம சொல்லிட்டாரோன்னு தோணுச்சு. நடக்கிற எல்லாத்தையும் நான் ஆச்சரியத்தோட கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். குழந்தை இல்லாத பெண்களுக்கு மருந்து கொடுத்துட்டு அங்கிருந்த எல்லாரையும் வேப்பலையால அடிச்சு ஆசீர்வாதம் செஞ்சாரு. நிறைய பேரு தங்களோட சொந்த பந்தங்களோட குடும்பமா வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படித்தான் திருவிழா கூட்டம் போல மக்கள் திரண்டு வரதா இங்க இருக்கிறவங்க எனக்கு சொன்னாங்க. தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதும் ஆண் குழந்தை பிறந்தா சிறுவர்களின் சிலையும், பெண் குழந்தை பிறந்தா சிறுமிகளின் சிலையும் வைக்கிறது தான் இங்க இருக்கிற நடைமுறை. அதனால தான் இந்த கோவில் வளாகம் முழுக்க சிலைகளால நிரம்பி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வேலைக்கான வேண்டுதல் நிறைவேறினதும் போலீஸ் வேலை கேட்டு அது நிறைவேறினா போலீஸ் சிலை வைக்கிறதும், டாக்டர் சீட்டு கிடைக்கிறவங்களுக்கு டாக்டர் சிலை வைக்கிறதும் இங்க நடக்குது. இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா வேண்டுதலுக்குமே சிலைய வைக்கிறது இங்க ஒரு முக்கியமான சடங்கா இருக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலுக்கு பெரும்பாலானவங்க போறதுக்கு மிக முக்கியமான காரணமே இங்க நடக்கிற மாந்திரீக பூஜைகள் ரொம்ப பவர்ஃபுல்னு பெரும்பாலானவங்க நம்புறாங்க. இந்த கோயிலுக்கு நான் போன நாள் முதலே கோயில் வளாகத்துல முனியப்ப சாமிக்கு நேரா ஒரு கயித்துல கோழிகள் வரிசையா தூக்கிலிடப்பட்டிருந்தது. இத பார்த்து எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. செய்வனை பிரச்சனைகளோட வரவங்களுக்கு கோழிய மந்திரிச்சு கொடுக்கிறாரு பூசாரி ஏழுமலை. அது அவங்களே கோயில் எதிரில இருக்கிற அந்த கயித்துல உயிரோட துடிக்க துடிக்க தூக்குல போட்டா நமக்கு செய்வனை வெச்சவங்களுக்கே அந்த பாதிப்பு திரும்பிடும்னு இங்க சொல்றாங்க. கோழிய தூக்குல போட்டா நமக்கு செய்வினையோ இல்ல ஒரு கெட்ட செயலோ செஞ்சது யாருங்கிறத காட்டிடும்னு கோயில் தரப்புல சொல்றாங்க. இவரு பச்சைமுத்து. இதய பலவீனம் உள்ள இவரோட 10 வயசு மகளை யாரோ கொலை செய்யற நோக்கத்தோட ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுருக்காங்க. அதை காட்டி கொடுக்கணும்னு வேண்டி இவர் கோழிய தூக்குல தொங்க விட்டுருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க. பச்சைமுத்து. எங்கேருந்து சார் வரீங்க? தென்னந்தூர் ஒன்று மதியம்பட்டி. என்ன வேண்டுதலுக்காக அந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க? அதான் பின்ன எங்கள் பொண்ணு வந்து இப்போ 3 நாளைக்கு முன்னே ஆழ்வார் குழியில் தள்ளி விட்டாங்க. அது யார் என்னன்னு தெரியல. நாங்களும் 5 நாளாக ஊருக்குள்ளே தொலைவணும். சிக்கலை யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் யார் என்னன்னு தொலைவறதை விட இந்த கோயிலுக்கு வந்து போய் வேண்டுதல் வச்சு கோழி தூக்கி கட்டினோம்னா அவங்களுக்கு வந்து யார் என்னன்னு நம்மளுக்கு காட்டி கொடுத்துருவார். அதனால் அந்த திருப்திக்கோசரம் வந்து கட்டியிருக்கோம். ஓ, உங்கள் சின்ன குழந்தைய தள்ளி விட்டாங்களா? பொண்ணுக்கு வந்து 10 வருஷம், 5வது படிக்கு. அது வந்து இப்போ போன ஐபிஎஸ்சில் தான் ஆப்ரேஷன் பண்ணோம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணது. அது எந்த அளவுக்கு நேம்பா வச்சுக்கணும் அந்த அளவுக்கு வச்சுருந்தோம். அது யாருன்னு பொறாமையில் தள்ளி விட்டாங்க. அது நல்ல நேரம் என்னமோ தெரியல, நெஞ்சில் அடிப்படல, உடம்பெல்லாம் முள்ளு குத்தி காயாகிருக்கு. ஹாஸ்பிட்டல் சேர்த்து பார்த்தாச்சு. அதனால் இங்கே யாருன்னு தெரியாததுக்கோசரம் இங்கே வந்து வேண்டுதல் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க.
என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்க இப்போ? இப்போ வந்து யார் என்னன்னு காட்டி கொடுக்கறதுக்கோசரம் கோழி தூக்கி கட்டியிருக்கா. இப்படி கோழியை தூக்குல போடுறது மூலமா நமக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும்னு சொன்னாரு பூசாரி ஏழுமலை. ஐயா, அந்த கோயிலில் வந்து ஆடு வெட்டி படைக்கிறாங்க, கோழி வெட்டி படைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி கோழியை கயித்துல கட்டி தொங்க விட்டுறாங்க, அப்புறம் முட்டையை வேண்டி புதைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக ஐயா பண்றாங்க? ஆடு வெட்டி நேர்த்திக்கடன் செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு அவங்களுக்கு கஷ்டம். ஆடு மாடு விளங்கணும், எங்கள் பள்ளிங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நல்லா இருந்தால் வந்து கிடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. இந்த கோழி ஏன் மரத்தில் தூக்குறாங்கன்னா இன்னைய காலத்தில் இல்லை, ஆரம்பத்தில் இது 13 இருள் அடைஞ்ச காலத்தில் இருந்த அதை வந்து ஈடு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஈடு போடுறதுனாக்கா, ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க, இல்லை சொத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க, கொடுக்கல பண்ணுறதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்க பகவான்கிட்ட என்ன மனசில் வேண்டிக்குவாங்களோ அது நமக்கு தெரியாது. சாவுட்டும்னு செய்வாங்களோ, இல்லை அடங்கி வரட்டும்னு செய்வாங்களோ, இல்லை இப்போ எங்களுக்கு பொருள் கிடைக்கட்டும்னு செய்வாங்களோ தெரியாது. எங்ககிட்ட வருவாங்க, என்னப்பான்னு கேட்டோம்னா இந்த மாதிரி நாங்கள் சரி சாமி உங்களுக்கு எப்படி சம்மதம் இருக்குதோ அப்படி போய் செய்யுன்னு சொல்லுவோம். அவங்க என்ன மனசில் வேண்டி தூக்குறாங்களோ அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த முட்டை பதிக்கிறதுன்னு கேட்டிங்களல்லவா, இந்த முட்டைங்கிறது அவங்க மனசில் என்ன குறை இருக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, தொந்தரவு இருக்குது, தொல்லை இருக்குதும்பாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், கடவுளே நல்லதோ கெட்டதோ நீ பார்த்துக்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க மனசில் என்ன பிரார்த்தனை வேண்டி மனசில் வச்சு என்ன பிரார்த்தனை வேண்டி கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான பலன். நீங்கள் நல்லபடியாக நடந்தால் நீங்கள் கிடா வெட்டுங்க, கோழி வெட்டுங்க, உங்கள் மனசுக்கு என்ன இருக்குதோ வேண்டி புதைச்சி போடுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க மனசில் என்ன வேண்டிக்கிறாங்களோ தெரியாது, வேண்டி புதைச்சிட்டு போயிடுவாங்க. முட்டைய மந்திரிச்சு புதைக்கிறதும் இப்படி ஒரு மாந்திரிக செயல்ங்கிறத நான் பூசாரி ஏழுமலையோட இருந்தப்போ நேரடியாவே புரிஞ்சுக்கிட்டேன். எதிரிகளை அழிக்க இங்க முட்டைய மந்திரிச்சு புதைச்சா அது உடனே பலன் தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை என்னால இங்க நேரடியாவே பார்க்க முடிஞ்சது. நாங்க ஒரு நாள் முழுக்க பூசாரி ஏழுமலையோட நடவடிக்கைகளை வீடியோல பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ சிலர் முட்டையோட வந்து தங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுவாங்க. உடனே அவர் முட்டையில அவங்க எதிரி பேரை எழுதி மந்திரிச்சு அந்த முட்டைய அவங்க கிட்டயே கொடுத்துருவாரு. உடனே அவங்க மந்திரிச்ச முட்டைய எடுத்துட்டு போய் வேல் முன்னால குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. லவ் பண்ணி காதலனோட ஓடி போற பொண்ணுங்களோட பெற்றோர் இங்க வந்து முட்டைய மந்திரிச்சு புதைச்சிட்டா பொண்ணு அழைச்சிட்டு போன அந்த காதலன் பாதிப்புக்கு ஆளாயிடுவான். அதனால தங்களோட பொண்ணு பழையபடி நம்ம வீட்டுக்கே வந்துடும்னு இங்க நிறைய பெற்றோர் வந்து முட்டைய மந்திரிச்சு புதைக்கிறாங்க. தன்னோட ஓடி போன மகள் பழையபடி தன் வீட்டை தேடி திரும்பி வரணுங்கிறதுக்காக ஒரு தம்பதி முட்டைய மந்திரிச்சு புதைக்க வந்திருந்தாங்க. ஆண்டவரே துறையே ஜாவனத்தில் சேர்ந்து அருளாளின் சக்தியாலும் விமோசனம் பெத்த மனம் விட்டு வெள்ள மனங்கள் 10 மாதம் ஒரு நாள் சுமந்து ஒரு பெற்ற தாய் தவறு மனசை நிந்திக்கக்கூடாது. அவங்க மனசை மாற்றி எண்ணத்தை மாற்றி உன்னோட அருளால் கொண்டாந்து சேர்க்கணும். ஐயா இது அந்த போய் கொண்டாப்ப நான் கட்டிக்கிறேன். ஆண்டவனுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சு கும்பிடுங்க. இந்த 8 கிழக்கு முடிவு பண்ணிட்டு நம்ம பொருள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டா உன் மனசில் என்ன செய்யணும்னு வேண்டிக்கிறியோ வேண்டி இதை புதைக்கணும், இதை என்ன கட்டணும். அங்கே குழி நோண்டி புதைக்கணும். முட்டங்க படைப்பாங்க. மல்லிகா இவங்க தன்னோட மூட்டு வலிக்கு காரணம் செய்வினை தான் நம்பி இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. என்ன வேண்டுதலுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க? இது வந்து எனக்கு கால் வலி இடுப்பு வலின்றது ரொம்ப வலியாக இருந்தது. இது ஏதோ செய்வன கோளாறா இல்லை தண்ணி தாண்டலா என்னன்றது தெரியல. அதுக்கோசரம் சரி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு இதோட 5 தடவை வந்திருக்கோம். பொதுவா இருட்டுக்கல் முனியப்ப சாமி கோவிலை பொறுத்த வரைக்கும் தன்னோட எதிரிகளை அழிக்க முட்டைய மந்திரிச்சு புதைக்கணும்,
கோழியை தூக்குல மாட்டி எதிராளியை தண்டிக்கணும்னு வர கூட்டம் தான் அதிகம். அதனால இங்க வந்த நிறைய பேர் தான் இந்த கோவிலுக்கு வந்ததே எதிராளிக்கு தெரியக்கூடாதுன்னு கேமராவுக்கு மறைஞ்சு போனாங்க. சிலர் எதுக்காக இதையெல்லாம் வீடியோவுல பதிவு செய்றீங்கன்னு எங்க மேல கோபப்பட்டாங்க. இவ்வளவு ஏன், வழக்கமான பிரச்சனைகளோட ஆட்கள் வரும்போது எதுவும் சொல்லாத பூசாரி ஏழுமலையே கூட முட்டைய மந்திரிக்க ஆட்கள் வரும்போது மட்டும் இதையெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் சலிச்சுக்கிட்டாரு. அந்த பக்கம் கூட எடுப்பா, எங்களையே இறக்காட்டி போனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் போயிட்டு இருப்பாங்க. அதர்வன வேதத்துல எதிரிகளை அழிக்கிறதுக்கான மாந்திரிக தொடர்பான வழிமுறைகள் தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா மாந்திரிக பயிற்சி செய்யறவங்க ரகசியமாத்தான் செய்வாங்கன்னு இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். இருட்டுக்கல் முனியப்ப சாமி கோவில்ல தான் இவ்வளவு பகிரங்கமா மாந்திரீக வேலைகளை ஒரு கூட்டத்துக்கு நடுவுலயே பூசாரி ஏழுமலை செய்யறத நேரடியா பார்த்த அனுபவம் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. வன்மம், துரோகம், ஏமாற்றம், இதுக்கெல்லாம் மாந்திரீகம் தான் தீர்வா அப்படிங்கிற கேள்வியோடவே நான் இருட்டுக்கல் முனியப்ப சாமி கோவில்ல இருந்து திரும்பி வந்தேன். அடுத்ததா எங்க டீம் பல அமானுஷ அனுபவங்களை உங்களுக்கு தர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அடுத்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்யமான எபிசோடுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். பாய். पिताजी 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 स्वामी जी स्वामी जी நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர அட்ரஸ் மூலமா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. வேந்தர் டிவி, எண் 35, 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டு தாங்கல், சென்னை 32. நான் யாரும் தெரியுதா? இன்னொரு